வணக்கம் மக்களே, நான் உங்கள் கண்ணன் டூரிசம் என்ற யூடியூப் சேனலிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் எங்கே இருக்கோம்னா உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் இருக்கிறோம். ஹரித்வார், ரிஷிகேஷ் இந்த இடமெல்லாம் ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலமாக சொல்லுவாங்க. அதனால் இப்போ ஹரித்வார் கங்கை அடிவாரத்தில் இருக்கிறேன். இந்த கங்கையில் குளித்தால் புண்ணியம் சேரும் என்பார்கள். அதனால் கங்கையை பாருங்கள், உங்களுக்கு கங்கையை காட்டுகிறேன். ஏகப்பட்ட மக்கள்கள் குளிக்கின்றனர். இதுதான் ஹரித்வாரில் ஓடக்கூடிய கங்கை நீர். ஹரித்வார், ரிஷிகேசி இந்த இடத்திலெல்லாம் புனித நீரை எடுத்துக்கொண்டு வந்தால் வீட்டில் சுவேட்சம் ஏற்படும் என்பார்கள். இதில் குளித்தால் பாவங்கள் தீரும் என்பார்கள். ஆகையால் இதுதான் ஹரித்வார். ஏகப்பட்ட மக்கள். இந்த இடத்திற்கு ஹர்கி போரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹர்கி போரா இடத்துல குளித்தா நல்லது. இதுதான் இந்த கங்கையில் நீராடுவாங்க. இதெல்லாம் இந்த பாருங்கள், இந்த குளிக்கிறதுக்கு உண்டான செயல்கள்லாம் கம்பி வலி போட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கம்பி கட்டி போட்டிருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கம்பி கட்டி போட்டிருக்கோம். இதில் நின்று குளிக்கணும். தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். பார்த்தீங்களா, தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுது. இதுதான் இது சிவனின் புண்ணிய ஸ்தலம் என்கிறார்கள். சிவனுக்குத்தான் மரியாதை உண்டு அதிகமாக. இங்கே ஏகப்பட்ட தர்மசாலா அப்படின்னு நம்ம ஊரில் ஒவ்வொரு இவர்களும் இந்த மண்டபம், அதாவது யாதவர் மண்டபம் அப்படின்னு ராமேஸ்வரத்தெல்லாம் கட்டியிருப்பாங்களா, அந்த மாதிரி. ஹரித்வார் இந்த கேனில் தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போனோம். இந்த பாருங்கள், இவங்களாம் இந்த கேனில் கங்கை தண்ணியை எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு எடுத்து கொண்டு போய் தெளித்தால் நல்லது கிடைக்கணும். இந்த பாருங்கள், தீபத்தை எரிய விட்டுருக்காங்க பாருங்கள். இந்த காமிக்க பாருங்கள், இந்த தீபத்தை எரிய விட்டு போகிறவங்க. இந்த போது பாருங்கள் தீபம். இதெல்லாம் சாமி பூஜை பண்ணி தீபம் விடுறாங்க. நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணன் டூரிசம் கண்ணன். வணக்கம்.